மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 14/7/2026 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 7 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: அரசு இ-சேவை மையங்கள் ஜூலை 20 செயல்படாது. தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கோபிகுமார், பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் ஆகியோர் வெளியிட்ட அறிக்கை: தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் அரசு இ-சேவை மையம் மற்றும் நிரந்தர ஆதார் சேர்க்கை மையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கும் ஒப்பந்த நிறுவனம் மாதம் இவர்களது சம்பளத்தில் முறையற்ற பிடித்தத்தை செய்வதுடன் PF, ESI உள்ளிட்ட பலன்களை முறையாக வழங்குவதில்லை. இந்த விவகாரத்தில் முதல்வரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். மேலும் இ-சேவை மைய ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஜூலை 20 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் இ-சேவை மையங்கள், ஆதார் சேர்க்கை மையங்களில் பணிபுரியும் 600க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், மாநகராட்சி, நகராட்சி, மண்டல அலுவலகங்களில் உள்ள அரசு இ-சேவை மையங்கள், ஆதார் சேர்க்கை மையங்கள் அன்றைய தினம் செயல்படாது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை உடனே வழங்க தனி வாரியம். அமைச்சர் செங்கோட்டையன் தகவல்: ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை உடனே வழங்குவதற்காக IAS அதிகாரி ஒருவரை ஆணையராக கொண்டு தனி வாரியம் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: வனத்துறை வசம் உள்ள 100 டன் செம்மரம் ஏலம். குறைந்தபட்ச தொகையாக ரூபாய் 52.38 கோடி நிர்ணயம். வனத்துறை வசமுள்ள 100 டன் செம்மரம் ஏலம் கோரப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஏலத்தொகையாக ரூபாய் 52.38 கோடி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசுக்கு அதிக வருவாய் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசின் ஏல நிறுவனமான MSTC மூலமாக தற்போது சர்வதேச அளவில் மின் ஏலம் விடப்பட்டுள்ளது. இதில் குறைந்தபட்ச ஏலத்தொகையாக இருப்பில் உள்ள 80 டன் சி கிரேடு செம்மரம் 1 டன் 62,014 அமெரிக்க டாலராகவும், சி கிரேடு அல்லாத 20 டன் செம்மரம் 1 டன் 26,679 டாலராகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் இது ரூபாய் 52.38 கோடியாக உள்ளது. இதற்கு மேல்தான் இணைய வழியில் ஏலம் கேட்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான்காவது அறிவிப்பு: தட்டச்சு பயிலக அங்கீகாரம் ஜூலை 19 கடைசி நாள். தட்டச்சு, சுருக்கெழுத்து உள்ளிட்ட தொழிற்பயிற்சிகளை நடத்தி வரும் நிரந்தர தற்காலிக அங்கீகாரம் பெற்ற வணிகவியல் பயிலகங்கள் ஜூலை 19 அங்கீகாரத்தை புதுப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி கூடுதல் இயக்குனர் ராஜ் நந்தினி அனுப்பிய சுற்றறிக்கை: நிரந்தர மற்றும் தற்காலிக அங்கீகாரம் பெற்று செயல்பட்டு வரும் அனைத்து வணிகவியல் பயிலகங்கள், அதாவது தட்டச்சு, சுருக்கெழுத்து பயிற்சி நிலையங்கள் ஆண்டு அங்கீகார புதுப்பித்தலுக்கு https://tndtegteonline.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பத்தை ஜூலை 19 சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 30. நிரந்தர அங்கீகாரம் பெற்ற பயிலகங்களுக்கு புதுப்பிப்பு கட்டணம் ரூபாய் 250ஆகவும், தற்காலிக அங்கீகாரம் பெற்ற பயிலகங்களுக்கு ரூபாய் 750ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு. அமைச்சர் விக்னேஷ் தகவல்: டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதற்கு ஊழியர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். அடுத்து
6வது அறிவிப்பு. அரசு விழாக்களில் மாநில பாடல்களுக்கு முதலிடம். மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு. அரசு விழாக்களில் மாநில பாடல்களை முதலில் பாடலாம். அதன்பின் வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த புதிய உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு மற்றும் ஆளுநர் அலுவலகங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த 9ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதத்தை இசைப்பது, பாடுவது தொடர்பான விதிகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. எந்தெந்த நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் தேசிய கீதம் கட்டாயம் பாடப்பட இசைக்கப்பட வேண்டும் என்பதற்கான முழுமையான பட்டியல் அந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: மத்திய மாநில அரசு சார்பில் நடைபெறும் விருது வழங்கும் விழாக்கள், அரசு நடத்தும் அதிகாரப்பூர்வ விழாக்களுக்கு குடியரசுத் தலைவர் வரும்போதும் அங்கிருந்து புறப்படும் போதும் தேசிய பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி வழியாக குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதற்கு முன்பும் பின்பும் தேசிய பாடல் பாட வேண்டியது கட்டாயம். ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள் அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குள் நடக்கும் அதிகாரப்பூர்வ அரசு விழாக்களுக்கு வரும்போதும் அங்கிருந்து புறப்படும் போதும் தேசிய பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அணிவகுப்புக்கு தேசிய கொடி கொண்டு வரப்படும் போதும் பாடுவது அவசியம். தேசிய பாடல் தேசிய கீதத்தை பாடும் போதோ இசைக்கும் போதோ அவற்றின் சரியான உரை, வரி, வடிவம், உச்சரிப்பை துல்லியமாக பின்பற்ற வேண்டும். சில மாநிலங்களில் தேசிய கீதம் தேசிய பாடலுடன் சேர்த்து மாநில பாடலும் பாடப்படுகிறது. இந்த சூழலில் மாநில பாடல் முதலில் பாடப்படலாம். இதைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் ஒன்றாகவே இசைக்கப்பட வேண்டும். மேலும் முதலில் தேசிய பாடல், அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் தேசிய பாடலை பாடுவதற்கான முதல் நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வழங்கியது. அதன்படி குடியரசுத் தலைவரின் வருகை, மூவர்ண கொடி ஏற்றுதல் மற்றும் ஆளுநர்களின் உரைகள் போன்ற அதிகாரப்பூர்வ விழாக்களில் 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் கால அளவு கொண்ட அதன் 6 சரணங்கள் பாடப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தேசிய பாடல் பாடப்படும் போது அங்கு இருக்கும் அவையினர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. தாய் நாட்டுக்கு செலுத்தும் வணக்கமாகவும் உரிய மரியாதையுடனும் ஒழுக்கத்துடனும் கூட்டாக பாடும் வரை மக்கள் இந்த தேசிய பாடலை பாட எந்த தடையும் இல்லை என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜனவரி 24, 1950 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்ட தீர்மானத்தின்படி ஜனகண மன என்று அறியப்படும் சொற்களுக்கு இசையும் கொண்ட பாடலே இந்தியாவின் தேசிய கீதம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதே நேரம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பங்கை கொண்ட வந்தே மாதரம் பாடலும் ஜனகண மனவுக்கு இணையாக கௌரவிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு சமமான அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடைசியாக 7வது அறிவிப்பு. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண 304 சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் நிலவும் குறைபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் 304 சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து இயக்குநர்களுக்கும் சுகாதாரத்துறை சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் நிலவும் குறைபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் 304 சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். சிறப்பு அதிகாரிகள் மூலம் மருத்துவமனைகள் அளவிலான குறைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தங்களது எல்லைக்கு உட்பட்ட மாவட்ட மருத்துவமனைகளில் உள்ள குறைபாடுகளை ஆய்வு செய்ய வேண்டும்.
அதை மாவட்ட சுகாதார அதிகாரிகள், இணை இயக்குநர்கள், மருத்துவக் கல்லூரி டீன்கள் மூலம் உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைகளை சரி செய்வதற்கு முன்னரும் பின்னரும் எடுக்கப்பட்ட புகைப்படங்களுடன் கூடிய விரிவான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மருத்துவமனைகளில் நிலவும் சுகாதார சீர்கேடு, குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் குறைபாடு, பாதுகாப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாடுகளை கண்காணித்து அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள் எலிகள், நாய்கள், பாம்புகள் நடமாடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் நிலவும் இந்த பிரச்சனைகளை தடுக்கவும், நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யவும் சிறப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.